கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆம்பூர் சபை சங்கத்தின் வழியாக மீடியா மிஷன் குழுவின் மூலமாக அருளுரை ஆயத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, திருத்துவ பண்டிகை பின் வருகின்ற 10ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய அருளுரை பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதியில் எல்லாம் நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கின்றோம். அதை நம்முடைய ஆம்பூர் சபை சங்கத்தில் இருக்கின்ற ஆயர் பெருமக்கள் நமக்கு அதை குறித்து நமக்கு விளக்க முற்பட இருக்கிறார்கள். நாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வோம். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 10ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சங்கீத பகுதி சங்கீதம் 18 அல்லது திருப்பாடல் 18 முதல் 6 வசனங்கள். 18ஆம் சங்கீதம் என்று நாம் எடுத்து பார்க்கும்போது அது தாவீது அரசரால் பாடப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களில் அநேக சங்கீதங்கள் நீண்ட நெடிய வசனங்களை உள்ளடக்கினதாக இருக்கிறது. இந்த சங்கீதமும் அந்த நீண்ட நெடிய சங்கீதங்களில் ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சாமுவேலின் 2வது புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே தாவீதினுடைய வெற்றி பாடல் என்று அந்த அதிகாரத்திற்கு ஒரு பெயர் உள்ளது. அந்த அதிகாரத்தையும் சங்கீதம் 18ஐயும் நாம் இணைத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படியே முழுமையாக அனைத்து வசனங்களும் இந்த சங்கீதத்தில் சாமுவேலின் 2வது புத்தகத்தின் 22ஆம் அதிகாரத்திலும் இடம் பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல் 6 வசனங்களை நாம் எடுத்து பார்க்கிற வேளையில் இந்த சங்கீதத்தினுடைய தொடக்க முன்னுரையாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இறைவனின் மீட்பை நினைவு கூறும் அறிமுகமாகவும் இந்த முதல் 6 வசனம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். தாவீது அரசர் இந்த சங்கீதத்தில் ஒரு தலைப்பாக அதை சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், கர்த்தரின் தாசன் ஆகிய தாவீதின் சங்கீதம், அவர் சகல சத்துருக்களின் கையிலுமிருந்து சவுலின் கைக்கும் கர்த்தர் தன்னை நீங்களாக்கி விடுவித்த நாளில் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின ஒரு பாடல் என்று நாம் இதை பார்க்கிறோம். அநேக சத்துருக்கள் அவருக்கு இருந்ததாகவும் அதில் குறிப்பாக சவுல் அரசர் இருந்ததாகவும் நாம் பார்க்கின்றோம். அதில் எல்லாம் முடிந்த பிறகு அனைத்து ஆபத்துகளிலிருந்து அவருக்கு எதிராக செயல்பட்ட எல்லோரிடமிருந்தும் கடவுள் அவரை மீட்டிருக்கிறார் என்பதை மையப்படுத்தி கடவுளுக்கு நன்றி பாடலாகவே இச்சங்கீதத்தை அவர் பாடியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதில் குறிப்பாக முதல் வசனத்திலிருந்து 2வது வசனம் வரையிலும் இங்கே தாவீது பல வகையில் கடவுளை அருமையாக உருவகப்படுத்தி அவர் கடவுளை வர்ணித்து நிறைய வார்த்தைகளை அங்கே சொல்லுகின்றார். என் பலம் என்று ஆரம்பித்து, என் கண்மலை, என் கோட்டை, என்னை விடுவிக்கிறவர், என் கடவுள், என் அரண், என் அடைக்கலம், என் கேடகம், என் இரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த துருக்கம் என்று சொல்லி 3வது வசனத்தின் முதல் பகுதியில் அவரே துதிக்கு பாத்திரர் என்று கடவுளை மிக நேர்த்தியாக தாவீது அரசர் வர்ணித்து சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய வசனங்களில் குறிப்பாக 5வது வசனம் வரையிலும் நாம் பார்க்கின்றோம். நிறைய வார்த்தைகளை அங்கே தாவீது பயன்படுத்துகிறார். அதாவது, மரணத்திற்கு ஏதுவான காரியங்கள் எனக்கு நேரிட்டது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, அழிக்கும் வெள்ளம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தன என்று தாவீது சொல்கின்றார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே மிக நெருக்கடியான மரண தருவாய்க்கு நேராக அவர் போய் அதிலிருந்து கடவுளால் மீட்கப்பட்டதை மிக நேர்த்தியாக பாடலாகவே இங்கு பாடுகின்றார். அதில் குறிப்பாக சவுல் அரசரால் அவருக்கு மிகப்பெரிய ஆபத்துக்கள் நேரிட்ட போதிலும் அவர் சென்ற இடங்களை பயன்படுத்துகின்றார். அவர் அநேக இடங்களுக்கு சென்று குகைக்குள்ளாக போகிறார். அநேக கண்மலை மீது, மலை மீது அவர் ஏறுகின்றார். இப்படி அவர் சென்ற ஒவ்வொரு இடங்களையும் மையப்படுத்தி அதிலிருந்து கடவுள் எப்படி தன்னை பாதுகாத்தார். சவுலுடைய மரணத்திற்கு பிறகு அவர் அரசரான போது அநேக நாடுகள் அவருக்கு எதிராக வந்து அவரை வீழ்த்தி அவருடைய நாடை கைப்பற்றலாம் என்று முயற்சிக்கிற வேளையிலும் அதிலும் கடவுள் அவரை அந்த சத்துருக்களின் மத்தியிலும் பாதுகாத்தார், மீட்டெடுத்தார் என்பதையும் அவர் மையப்படுத்தி கடவுளை
அவருடைய பாதுகாப்பை சொல்லும் வண்ணமாகத்தான் அவர் என் அரண், என் கோட்டை, என் கண்மலை, என் உயர்ந்த துருக்கம் என்று பல வகையில் இங்கே அவர் அனுபவித்த ஒவ்வொரு இடங்களிலும் கிடைத்த பாதுகாப்பை மையப்படுத்தி கடவுளை அவர் போற்றி புகழ்வதை இந்த சங்கீதத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. இவையெல்லாம் சொல்லி முடித்த பிறகுதான் இறுதியாக 6வது வசனத்தில், என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் கடவுளை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று என்று இறுதியாக சொல்லி முடிக்கிறார். அவ இப்படிப்பட்ட சூழலிலே கடவுளை நோக்கி கூப்பிடும்போது, அபயமிடும்போது கடவுள் கேட்கும் கடவுளாக, நம்முடைய வார்த்தைகளுக்கு, நம்முடைய கூப்பிடுதல்களுக்கு செவிசாய்க்கும் கடவுளாக, அவருடைய செவிகளில் இவருடைய குரல் ஒளி, இவர் எழுப்பின குரல் ஏறிச்சதாக இங்கே தாவீது அரசர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிரசங்க பகுதியில், நற்செய்தி பகுதியில், அருளறை பகுதியில் மிக தெளிவாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து கொண்டு போகும்போது பேதுருவும் நடக்கிறார். ஆனால் இறுதியாக காற்றையும் கடல் அலைகளையும் பார்த்து அவர் கடலுக்குள் மூழ்குகிற வேளையில் அவர் தன்னுடைய குரலை எழுப்புகிறார், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று சொல்லி. அவருடைய குரல் ஒளி ஆண்டவருடைய செவிகளில் ஏறிற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை கடலிலிருந்து கரம் பிடித்து அவர் தூக்கி எடுத்து படகில் விட்டு அவிசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய குரல் ஒளியை கடவுளை நோக்கி எழுப்பும் போது எல்லா ஆபத்துகளிலும் இருந்து கடவுள் நம்மை நீங்களாக்கி விடுவித்து ரட்சிக்கும் கடவுளாய் இருக்கிறார் என்பதை இத்திருமறையின் ஊடாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, திருத்துவ பண்டிகை பிந்தின 10வது ஞாயிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, அது யோபு புத்தகம் 38ஆம் அதிகார வசனங்கள் 4 துவங்கி 18 வரை உள்ள அந்த பகுதியிலிருந்து நாம் சிந்திப்போம், தியானிப்போம். அன்பானவர்களே, யோபு புத்தகம் என்பது ஞான இலக்கியங்களில் ஒன்றாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஞான இலக்கியங்கள் என்று சில புத்தகங்கள் இருக்கிறது. யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இதெல்லாம் ஞான இலக்கியங்கள் தான். இந்த ஞான இலக்கியங்களில் ஒன்றுதான் யோபு புத்தகம். இந்த புத்தகத்தில் கூறப்படுகிற நிகழ்வுகள் இஸ்ரேல் தேசம் உருவாவதற்கு முன்பே, அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த காலத்தோடு இது ஒத்துப்போகிறது. ஏனெனில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் நாடு என்று ஒன்றும் இல்லவே இல்லை. எனவே இஸ்ரவேல் தேசம் உருவாகும் முன்பே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த காலத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்று இறையியலாளர்கள் கருதுகிறார்கள். யோபு வாழ்ந்த ஊர் பேர் ஊஸ் என்கிற ஊர். அந்த தேசத்தில் தான் வாழ்கிறாரு. இந்த யோபு இஸ்ரவேல் என்பதற்கான குறிப்புகள் ஏதும் இல்லை. ஆபிரகாம் சந்ததியை சார்ந்தவர்கள்தான் இஸ்ரவேலர்கள். யாக்கோபு சந்ததியார். ஆகவே ஆபிரகாம் காலத்தில் யோபு வாழ்ந்தவர் அல்ல, யோபு இஸ்ரவேலர் அல்ல. ஆனால் மெய்யான கடவுள் மீது மெய்யான பக்தி கொண்டவர் யோபு. இந்த யோபு இஸ்ரவேலர் என்று நாம் சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் யோபு மெய்யான கடவுள் மீது மெய்யான பக்தி கொண்டவராகவே இருந்தார். அது மட்டுமல்ல, நீதிமானாக வாழ்ந்து வந்தார். இந்த புத்தகம் ஒரு ஞான இலக்கிய புத்தகம். இந்த புத்தகம் கவிதை நடையில் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தை 3ஆக பிரிக்கலாம். 1, 2 அதிகாரம் முன்னுரையாக இருக்கிறது, உரைநடை வடிவத்தில் இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் தொடங்கி 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரை கவிதை நடையில் இருக்கிறது. 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடைசி வரை முடிவுரையாகவே இருக்கிறது. இது ஒரு எபிரேய கவிதை நடையில் எழுதப்பட்ட புத்தகம். எனவே இந்த புத்தகம் ஒரு கவிதை நூல்தான். அதனால்தான் இது ஞான இலக்கியம் என்று சொல்கிறோம். அடுத்தது, இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் 2 வகையாக பிரிக்கிறோம். 1 யோபு வாழ்ந்த காலம், 2 எழுதப்பட்ட காலம். இது ரெண்டும் வித்தியாசமானது என்பதை புரிந்து கொள்ளணும். ஆபிரகாம் வாழ்ந்த காலம் வேற, ஆபிரகாம் பற்றி எழுதப்பட்ட காலம் வேற. ஆபிரகாம் எப்போ வாழ்ந்தார்? ஆனால் ஆபிரகாம் பற்றி எழுதினது மோசே தான்.
அதே மாதிரி யோபு வாழ்ந்த காலம் வேற, ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்தார் யோபு. ஆனால் எழுதப்பட்ட காலம் வேற. எழுதப்பட்ட காலம் நமக்கு உறுதியாக தெரியல. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதனுடைய இலக்கிய தன்மையை பார்த்து சாலமோன் காலத்தில் எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறாங்க. சிலர் பாபிலோனிய சிறையிருப்பு காலத்தில் எழுதப்பட்டது என்று சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இந்த காலத்தில் தான் எழுதப்பட்டது என்று உறுதியாக தெரியாது. இதை எழுதியது யோபு என்று சொல்கிறார்கள். அப்போ யோபு என்ற பெயர் வெறுக்கப்பட்டவர் என்பது பொருள், அல்லது துன்பப்பட்டவர் என்பது பொருள். அவருடைய பெயரே அவரது வாழ்க்கையை குறிக்கிறது. அடுத்தது, யோபு புத்தகத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. யோபு புத்தகம் ஏன் எழுதப்பட்டது? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அந்த மாதிரி யோபு புத்தகம் எழுதுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன அந்த நோக்கம்? நீதிமான்கள் ஏன் துன்பப்படுறாங்க என்பதை ஜனங்களுக்கு விவரிப்பதற்காகவே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. நான் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், விசுவாசமாக இருக்கிறேன், ஆண்டுடைய பிள்ளையாக வாழ்கிறேன், எனக்கு ஏன் இந்த துன்பம் வருது? அந்த கேள்விக்கு பதில் வேண்டும் அப்படின்னா யோபு புத்தகத்தை படிக்க வேண்டும். யோபு புத்தகத்தை வாசித்தாதான் துன்பங்களுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். யோபு 38ஆம் அதிகாரம் 4 முதல் 18 வரையில் அந்த பகுதியில் இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை நாம் புரிந்து கொள்வதற்காக 4 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். இந்த மொத்த பகுதியுமே யோபு கையில் கடவுள் கேள்வி கேட்பது தான். உதாரணமாக 4ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரையில் வசனத்தில் கடவுள் யோபு கையில் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? பூமியை படைத்த போது நீ எங்கே இருந்தாய் என்று கேட்கிறார். ஏன் இந்த கேள்வியை கடவுள் யோபு கையில் கேட்கிறார் என்றால், யோபு கையில் நிறைய கேள்வி இருக்குது. என்ன கேள்வி? நான் ஏன் துன்பப்படுகிறேன்? பாவம் செய்யாமல் நான் ஏன் துன்பப்படுகிறேன்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய துன்பம்? இந்த கேள்விக்கு யோபு பதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் கடவுள் யோபு கையில் கேள்வி கேட்கிறாரு. ஆண்டுடைய முதல் கேள்வியை, பூமியை படைக்கும் போது நீ எங்கே இருந்தாய்? ஏன்னா இந்த கேள்வியின் வழியாக தான் கடவுள் யோபுக்கு சொல்ல வருகிற செய்தி, உலக படைப்பின் நோக்கமும் படைப்பின் ஞானமும் கடவுளுக்குரியது என்பதை சொல்ல வர. மனிதருக்கு தெரியாது, நமக்கு தெரியுமா? நாம் ஏன் பிறந்தோம்னு நமக்கு தெரிஞ்சால் எப்பவுமே நிம்மதியாக இருந்திருப்போம். நான் ஏன் பிறந்தோம் என்று தான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ரகசியம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் அவர் தான் படைக்கிறவர், படைக்கிற ஆற்றல் நிறைந்தவர். ஆகவே அதனுடைய நோக்கம் தெரியும். படைப்பின் ஞானமும் ஆற்றலும் கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு. நான் ஏன் பிறந்தேன் என்று என்னால் கேள்வி கேட்க முடியாது. நான் எப்படி மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியும்? வசனம் 8லிருந்து 11 வரையுள்ள பகுதியில் கடவுள் எல்லையை குறித்திருக்கிறார். இப்போ கடல் நம்ம ரசிக்கிற ஒரு இடம் தான். உண்மையிலே கடலை நேசிக்கிறோம். ஆனால் கடல்கிட்ட போனால் தான் சுற்றி நடக்கிறத பார்த்து ஏன்டா கடல்கிட்ட வந்தோமோ என்று ஆயிடுது. ஆனால் கடல் வந்து நாம் எல்லாம் நேசிக்கிற ஒரு பகுதி தான். வேளாங்கண்ணிக்கு கூட போகிறோம். ஏன் போகிறோன்னா கடலை பார்க்கறதுக்கு போகிறோம். ஆனால் அங்கே போனால் மொட்டை அடிச்சுட்டு முடியெல்லாம் கடலில் கரைக்கிறான். கடலே அசுத்தமாயிடுது. ஆனால் கடலில் ஒரு விஷயம் நடக்குது. என்ன தெரியுங்களா? அந்த தண்ணீர் ஓடி வரும், ஆனால் திரும்பி போய்விடும். அது ஏன் என்று கடவுள் கேள்வி கேட்குறார். அது யார் பதில் சொல்வது? பொதுவாகவே தன்னுடைய இயல்பு ஓடுறது தான், திரும்பி போகிறது இல்லை. ஆனால் இந்த கடல் தண்ணி ஓடி வந்து திரும்பி போயிடுது. அப்போ கடவுள் சொல்கிறாரு, அதற்கு எல்லை வைத்தவர் யார்? இதன் வழியாக யோபுக்கு என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்னா, இந்த படைப்பு என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று கடவுள் சொல்கிறார். இதை கட்டுப்படுத்துவது நான் தான் என்று சொல்கிறார். அவர் கட்டுப்படுத்தலைன்னா என்னென்னவோ ஆகிடும். கொஞ்சம் விட்டால் பூமி அதிரும், சுனாமி வந்து எல்லாரும் வாரின்னு போயிடுச்சே. கடவுள் அவர் கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கிறார். படைப்பை கட்டுப்படுத்துகிறவர் அவர் தான். அடுத்தது 12லிருந்து 15 வரையில் வசனத்தில் வெளிச்சம், விடியலை தருகிறவர், வெளிச்சத்தை தருகிறவர் கர்த்தர் தான். அதனுடைய பொருள் என்னன்னா, ஏன் துன்பம்னு கேட்கக்கூடாது, இந்த துன்பத்திலிருந்து விடுதலை வேணும் என்று கேட்கணும். ஏன் துன்பம்னு கேட்கக்கூடாது. இப்போ நாம் போயினே இருக்கிறோம், திடீர்னு தலையில் இடிக்குது, ஐயோ இடிச்சிச்சு அப்படின்னு யோசிக்க கூடாது. உடனே தேய்ச்சின்னு ஒருவேளை ரத்தம் வந்தால் பஞ்சு வச்சுன்னு டாக்டர்களுக்கு போயிடணும். நான் ஏன் இடிச்சுக்கினேன் என்றால் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அவருக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால் கேள்வினால எந்த பிரச்சனையும் தீராது. இந்த ரகசியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆளுங்க கேள்வி கேட்டால் பிரச்சனை தீர்ந்துடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கேள்வி கேட்டால் பிரச்சனை தீர்வே தராது. பிரச்சனைக்கான பதிலை தேடக்கூடாது. ஆகவே அதுதான் கடவுள் சொல்கிறார், விடியலை மட்டும்தான் கேட்கணும். விடியலை கடவுள் தருவார். எப்படி இருள் நீங்கி வெளிச்சம் வருகிறதோ, வெளிச்சத்தில் கெட்டவர்களால் செயல்படாமல் போகிறதோ, அந்த மாதிரி துன்பங்கள் வாழ்வில்
செயல்படாமல் இருக்க, நம்ம வாழ்வில் விடியல் வருவதற்கு கடவுள் தான் கட்டளையிடுவார். அடுத்தது 16 முதல் 18 வர வசனத்தில் இதில் கடலின் ஆழம் சொல்லப்படுகிறது, பாதாள வாசல் சொல்லப்படுகிறது, பூமியின் பரப்பளவு சொல்கிறது. இதெல்லாம் உனக்கு தெரியாது என்கிறார். கடலின் ஆழம் தெரியுமா? ஆகவே உண்மையிலே கடலின் ஆழம் நமக்கு தெரியாது, பாதாளத்தின் வாசல் நமக்கு தெரியாது, பூமியின் பரப்பளவு நமக்கு தெரியாது. உதாரணம், வேர்ல்ட் மேப்பில் கூட கிரீன்லாந்து இந்த பக்கம் பெருசாக இருக்குது, ஆனால் இந்தியா சின்னதாக இருக்கிறது. ஆனால் பரப்பளவில் கிரீன்லாந்து சின்னதாக இருக்குது, இந்தியா ரொம்ப பெருசாக இருக்கிறது. இது ஏன் இப்படி என்று யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒன்று போட்டு விட்டுறாங்க. ஆனால் நமக்கு துல்லியமாக எதையும் கணிக்க தெரியாது. பூமியின் பரப்பளவு எவ்வளோன்னா யார் டேப் பிடிச்சி பார்த்துருக்குறாங்க? யாருக்கும் தெரியாது. நான் ஒன்றும் அளந்து பார்க்க முடியாது. ஆகவே அதனால் கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியும். கடவுள் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த ஒட்டுமொத்த படைப்பும் எனக்குரியது. இதுலேயே எதற்கு கேள்வி கேட்டிருந்தா நான் வாழ முடியாது. எனவே துன்பங்களை கடந்து இன்பதை பெற கடவுளை நம்ப வேண்டும். நம்முடைய அறிவு குறைவானது, நமக்கு தெரியாது. துன்பத்திற்கான எல்லா காரணங்களையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு தேவை துன்பத்தின் விடுதலை. இன்பம் யாரிடம் இருக்கிறது? விடியல் கடவுள் கையில் இருக்கிறது. அது மட்டும் தெரிஞ்சிட்டா போதாது. வேறு எதுவும் தெரிந்து கொண்டு என்ன சாதிக்க முடியும்? ஆகவே ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆகவே அநேகர் சாதனையாளர் மாதிரி கேள்வி கேட்டுன்னு இருக்கிறாங்க. இதில் பெருமை வேற. இன்னைக்கு நல்லா கேட்டுட்டு வந்தேன் என்று சொல்கிறாங்க. கேட்டுட்டு வந்தால் என்ன ஆச்சு? அப்படி ஒன்றும் ஆகலை. அதுதான் கேள்வியோடு மோசமான குணம். கேள்வி கேட்கறதுனால பயன் வருவதில்லை, அதில் யாரையும் கேட்கறதில்ல. ஆகவே உண்மையாகவே ரோடு போடாதவங்களை பார்த்து கேள்வி கேட்கணும், அல்லது நீதி செய்யாத ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்கணும். ஆனால் நம்ம ஆளுங்க சர்ச்சில் தான் கேள்வி கேட்கும், அங்கெல்லாம் போய் கேட்க மாட்டாங்க. ஆகவே அங்கே போனால் எல்லாம் திருப்பி அடிப்பாங்க, அதை வாங்கின்னு அமைதியாக உட்காந்துக்கணும். ஆகவே எல்லாம் இங்கே உண்மையாகவே மாறாகவே இருக்கிறது. ஆகவே அந்த பிள்ளை உதாரணமாக இப்போது டெல்லியில் கூட அந்த காக்ரோச் அந்த பார்ட்டி, ஆகவே மாணவர்கள் எல்லாரும் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க. ஆனால் நம்ம யாரும் போய் கேட்கல. ஆகவே கடவுள் நம்மிடம் விரும்புவது எது அப்படின்னா, துன்பத்திற்கான காரணங்களை அலசுவதை விட்டுவிட்டு துன்பத்திலிருந்து விடுதலை ஆவதற்கான வழியை தேடணும். ஆகவே இதுதான் இந்த பழைய ஏற்பாட்டில் காட்டுகிற வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருந்தால் நாம் தண்ணீரில் மூழ்க வேண்டிய மக்களாக இருப்போம். ஆனால் கடவுளை நோக்கி பார்க்கும்போது நாம் மூழ்க அவசியம் வராது. ஆகவே எப்போதும் பிரச்சனைகளையே நம்பி இல்லாமல் கடவுளை நம்பி வாழும்போது அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். இந்த சிந்தையோடு வாழ்வோம், இந்த எண்ணத்தோடு வாழ்வோம். அன்புக்குரியவர்களே, அருளுரை ஆயத்தம் இந்த நிகழ்ச்சியின் வழியாக திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 10ஆம் ஞாயிற்றுக்கிழமையின் நிருப பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். நிருப பகுதியானது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 5 - 17 வரை நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் இந்த வாரத்துக்குரிய தியானத்துக்கு நாம் கடந்து செல்வோம். அன்பானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கம், மனவேதனை, இது எல்லாம் இருந்ததாக கடந்த வாரத்தில் அது முன்பதாக நாம் அதை பார்த்தோம். அதற்கான காரணம் இந்த 10ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்கிறார். என்ன காரணம், எதுக்காக அந்த துக்கம் அப்படின்னு சொல்லும்போது, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது என்பதை பவுல் அப்போஸ்தலன் அதை முதல்ல சொல்லிடுறார். அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் கடவுளை நோக்கி அவர் வேண்டிக் கொள்கிற விண்ணப்பம் கூட அதுதான், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, ரட்சிப்பு என்பது நம்மால் சொந்தமாக அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அது கடவுளிடமிருந்து வருவது, அது இலவசமானது. திருமறை அதுதான் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. திருச்சபையை சீர்திருத்த பண்ணின மார்ட்டின் லூத்தர் அவருடைய விசுவாச கோட்பாடுகளில் கூட இந்த 4 விசுவாச கோட்பாடுகளை நாம் அறிந்திருக்கிறோம். ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினால் மாத்திரமே ரட்சிப்பு, கிருபையினால் மாத்திரமே ரட்சிப்பு, கிறிஸ்துவினால் மாத்திரமே ரட்சிப்பு, வசனத்தினால் மாத்திரமே ரட்சிப்பு என்கின்ற இந்த 4 விசுவாச கோட்பாடுகளை நாம் ரட்சிப்பு குறித்து அறிந்திருக்கிறோம். ஆகையினால் பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த ரோமர் நிருபத்திலே ஆணித்தரமாக சொல்லுகின்ற வசனமே அதுதான். ரோமர் 1:17 விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியில் விவிலிய அறிஞர்கள் ஒரு பொதுவான தலைப்பை கொடுக்கிறார்கள், விசுவாசிக்கிற யாவருக்கும் ரட்சிப்பு. ஆகையினால் விசுவாசம் வைத்தால்தான் ரட்சிப்பை நாம் பெற முடியும். அந்த விசுவாசம் யார் மீது வைக்க வேண்டும், அந்த விசுவாசத்தை நான் எப்படி அறிக்கையிட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. அன்பானவர்களே, விசுவாசம் என்பது எப்படி நமக்குள் வரும்,
நமக்கு தெரிந்ததுதான் விசுவாசம் என்பது பரிசுத்த ஆவியினுடைய கனி. அதில் விசுவாசமும் ஒன்று. அதே வேளையில் இந்த விசுவாசம் எப்படி நமக்குள் வரும் என்று சொல்லும்போது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், விசுவாசம் என்பது கேள்வியினால் வரும். ஆகவே அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தால் வரும். இந்த வசனத்தால் தான், இந்த வசனத்தை கேட்கும் பொழுதுதான் நமக்குள் விசுவாசம் வரும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த வசனத்தை நமக்கு கேட்கணும் அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம யாராவது நமக்கு சொல்லணும், யாராவது பிரசங்கிக்கணும். யாராவது பிரசங்கிக்கிறவங்க எப்படி வருவாங்க? நிச்சயமாக அவங்க யாரால் அனுப்பப்பட்டவங்களாக இருக்கணும். அவர்கள் கடவுளால் அனுப்பப்படுகிறார்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், சபையின் வழியாக அழைக்கப்படுகிறார்கள். ஆகையினால் அவர்கள் வழியாக இந்த சுவிசேஷத்தை நாம் கேட்கிறோம். கேட்பதினால் நமக்குள் இந்த விசுவாசம் வளர்கிறது. அதோடு இந்த ரட்சிப்பை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, விசுவாசம் என்பது என்ன அப்படின்றதுக்கு ஒரு விளக்கமாக அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ரோமர் 10:10 சொல்லும்போது ரட்சிப்பை பற்றி அவர் சொல்கிறார். ஏனெனில் நீதி உண்டாகும்படி இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாகும்படி வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நாம் கூட திடப்படுத்தல் வகுப்பில் நாம் படிப்போம். கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் நாம் படிப்போம். இப்போ படிக்கும்போது நம்முடைய அறிக்கையிடுதலில் 2 இருக்குது. ஒன்று விசுவாசம், இன்னொன்று விசுவாசத்தை அறிக்கையிடுதல். இது 2ம் இணைந்தே போகும். ஆகையால் தான் நம்முடைய லுத்தரன் திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் நாம் இறையியல் கோட்பாடில் நாம் விசுவாச அறிக்கையை நாம் தவறாமல் அதை கடைபிடிக்கிறோம், அதை அறிக்கையிடுகிறோம். இங்கே கூட நாம் பார்க்கும்போது இந்த விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுதலில் என்ன இருக்குது அப்படின்னா, நாம் அறிக்கையிடுகின்ற விசுவாச பிரமாணங்களில் ஒன்று அத்தனாசியஸ் விசுவாச பிரமாணம். நம்முடைய லுத்தரன் பாட்டு புத்தகத்தில் 68வது பக்கத்திலிருந்து 70வது பக்கம் வரை நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக சொல்லும்போது, ரட்சிப்பை அடைய விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாக பற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறத பார்க்க முதல்ல அதான் ஆரம்பிக்கிறார். ரட்சிப்படைய விரும்புகிறவன் எல்லாவற்றை விட அதை முதன்மையாக பற்றி கொள்ள வேண்டும். ஆகவே திருச்சபைக்குரிய இந்த பொதுவான விசுவாசத்தை நாம் அறிக்கை விட வேண்டும் என்று சொல்லி நிறைவு பகுதியில் சொல்லும்போது சொல்கிறார், திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே. இதை ஒருவன் உண்மையாய் விசுவாசியாவிட்டால் ரட்சிப்படைய முடியாது. யூதர்களுக்கு இருந்த ஒரு பெரும் பிரச்சனை, மீட்புக்காக ரட்சிப்புக்கான ஒரு பெரும் தடையாக இருந்தது நியாயப்பிரமாணம்தான். நியாயப்பிரமாணத்தின் வழியாக அவர்கள் நீதியை தேடினார்கள். ஆனால் நீதி என்பது விசுவாசத்தினால் உண்டாவது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் விசுவாசத்தை கடவுள் நீதியாக எண்ணினார். ஆகவே இந்த விசுவாசம்தான் கிறிஸ்துவில் வைக்க வேண்டும். அப்படி விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு என்பது உறுதி. அதில் யாருக்கும் எவ்வித பாகுபாடும் இல்லை. அதில் யூதன் என்றும் கிரேக்கன் என்கின்ற வித்தியாசம் கூட இல்லை என்பதை பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக இந்த நிருபத்தின் வழியாக அதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். என்றால் மார்ட்டின் லூத்தர் சொல்லும்போது நியாயப்பிரமாணம் என்பதை 3 உதாரணங்களை காட்டி அவர் அடிக்கடிக்கு சொல்லுவார். நான் கூட திடப்படுத்தல் வகுப்பில் எல்லாம் அதை நாம் படிச்சிருப்போம். நியாயப்பிரமாணம் என்பது முகம் பார்க்கிற கண்ணாடிக்கு சமம், நியாயப்பிரமாணம் ஒரு தூக்கு நூலுக்கு சமம், நியாயப்பிரமாணம் கடிவாளத்திற்கு சமம். ஆகவே இதெல்லாம் ஒப்புமைப்படுத்தி சொல்கிறத நாம் பார்க்குறோம். நியாயப்பிரமாணம் எந்த நிலைமையிலும் நம்மை ரட்சிக்காது, அதுக்கான வல்லமை அதுக்கு கிடையாது. ஆனால் நியாயப்பிரமாணம் நம்மை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும், ரட்சிப்பண்டையில் கொண்டு போய் சேர்க்கும். ரட்சிப்பு கிறிஸ்துனால் மட்டும்தான் ரட்சிப்பு என்பதுதான் நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் அதுதான் சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்றார் ஆரம்பிக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டுப்போவதில்லை, வெட்கப்படுவதில்லை. இதெல்லாம் அவர் சொல்கிறார். அதில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா 18ஆம் வசனத்தை சொல்கிறாரு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும். அன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய சமூக பாகுபாடில் யூதர்கள் கிரேக்கர்கள் இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அவர் மாற்றிட்டு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை என்று பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக சொல்லி கடைசியாக அவருடைய அழைப்பு எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த அழைப்பில் சொல்லும்போது விசுவாசத்தினால்தான். அந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ளே வரும் அப்படின்னா, விசுவாசம் என்பது கேள்வினாலே வரும் நாம் பார்க்குறோம். அந்த கேள்வி என்பது கடவுளுடைய வசனத்தை கேட்பதினால், கடவுளுடைய வசனத்தை நாம் கேட்பதினால். அந்த கடவுளுடைய வசனத்தை நாம் எப்படி கேட்க முடியும்? யாரோ ஒருவர் பிரசங்கிக்க அனுப்பப்பட வேண்டும். அப்படி அவங்க வழியாக கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்க முடியும் அப்படின்றத நாம் பார்க்குறோம். அதன் அடிப்படையில் கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்பதினால் நம்முடைய விசுவாசம் நமக்குள் வளர்கிறது. இந்த விசுவாசம் கிறிஸ்துவில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லித்தான் பவுல் இந்த பகுதியில் எல்லாம் சுட்டித்து காண்பிக்கிறார். அதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு பெரும் தடையாக இருந்தது. ஆகவே அன்புக்குரியவர்களே,
நமக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தை நாம் அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிடும் பொழுது, அதுதான் ரோமர் 10:10 அவர் சொல்லும்போது இதுதான் விசுவாச அறிக்கைக்குரிய ஒரு விளக்கமாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நீதி உண்டாகும்படி இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாகும்படி வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆகையாலே இருதயத்திலே விசுவாசிப்பதும் வாயினாலே அறிக்கை செய்வதும் இது இரண்டும் நமக்குள் ஒன்றிணைந்து வர வேண்டும். அதுவே நம்மை ரட்சிப்புக்கு நேராக கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும் என்பதைத்தான் பவுல் அடிகளார் இந்த பகுதியின் வழியாக அதை விளக்க முற்படுகின்றார். இதுவரை நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான சங்கீத பாகம் பழைய ஏற்பாடு நிருப வாசிப்பு குறித்து கேட்டோம். நற்செய்தி வாக்கியம் அது பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம் துவங்கி 33 வரை. இந்த வாக்கியம் பிரசங்க வாக்கியமாக அமைந்திருக்கிறது. கடந்த வார பிரசங்க வாக்கியத்தினுடைய பிற்பகுதி தான் இந்த வாரத்திற்கான பகுதி தொடர்ந்து வருகிறது. கடந்த வாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை பார்த்தோம். இந்த வாரத்தில் இந்த வேத பகுதியில் விசேஷமாக ஆண்டவர் இயேசு அதிகாரமுடையவராக இருக்கிறார் என்பதையும் கூட நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த வேத பகுதியில் 4 விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம். 2வது, ஒரு சீடத்துவத்தில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும். 3வது, ஆண்டவர் இயேசுவின் பார்வை எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறது. நம்முடைய பார்வை எப்பொழுதும் ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். இதுதான் இந்த வேத பகுதியில் அடங்கியிருக்கின்ற 4 முக்கியமான சாராம்சங்களாக நான் பார்க்கிறேன். குறிப்பாக முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தின் மேல் அதிகாரமுடையவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிசாசின் மேல் அதிகாரமுடையவராக இருக்கிறார். மரணத்தின் மேல் அதிகாரமுடையவராக இருக்கிறார். வியாதியின் மேல் அதிகாரமுடையவராக இருக்கிறார் என்பதை அவர் செய்த அற்புதங்களின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். இயற்கையின் மேலும் அதிகாரமுடையவர் என்பதை காற்றையும் கடலையும் அதற்றின போதும் தொடர்ந்து கடலின் மேல் நடந்த சம்பவத்தின் வழியாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். கடவுள் ஆண்டவர் இயேசுவிலே தம்மை வெளிப்படுத்தினார் என்பதை தெளிவாக காண்பிக்கின்ற அதிகாரங்களை கொண்டுத்தான் இந்த வேத பகுதிகள் அடங்கியிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் அற்புதங்கள் எல்லாமே அவருடைய அதிகாரத்தை காட்டுகிறது. அத்தாரிட்டி ஓவர் ஆல் தோஸ் திங்ஸ் என்று சொல்லுவோம். அப்படித்தான் ஒவ்வொன்றாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்தி வருகிறார். குறிப்பாக இந்த நற்செய்தி நூலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை கட்டாயப்படுத்துகிறார். வேறொரு அக்கறைக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அக்கறைக்கு போவதற்காக அவர்கள் பயணப்படுகிறார்கள். பயணத்தின் போது அவர்கள் நீண்ட தூரம் பயணப்படுகிறார்கள். பயணப்பட்ட பிறகு அவர்கள் தண்டு வலிக்கிறதற்கு சிரமப்படுகிறதை கண்டு என்று மார்க்கு நற்செய்தி நூலிலே இந்த வேத பகுதி 6ஆம் அதிகாரத்தில் சுட்டி காட்டும் பொழுது மார்க்கு சுவிசேஷகன் தண்டு வலிக்கிறதை சிரமப்படுகிறதை கண்டு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பார்த்ததாக அங்கே குறிப்பிடுகிறார். பார்த்ததாக குறிப்பிட்டது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்கள் அங்கே படகிலே சிரமப்படுகிறார்கள் என்பதை பார்த்தபோது உடனடியாக கடலின் மேல் நடந்து வருகிறார். கடலின் மேல் நடந்து வருகின்ற சூழலை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவர் என்பதை மீண்டுமாக இங்கே வெளிப்படுத்துகிறார். நடந்து வருகின்ற காட்சி அங்கே சீடர்கள் பார்க்கிறார்கள். பார்த்தபோது சீடர்களுக்கு ஒரு பயம். ஏனென்றால் ஏற்கனவே கலக்கமான ஒரு சூழல், வேகமாக சுழல் காற்றடித்து கொண்டிருக்கிறது. படகு முன்பாக போக எத்தனிக்கவில்லை. இந்த சூழலிலே சீடர்கள் கலங்கி கொண்டிருந்த வேளையில் கலக்கத்தோடு ஒன்றை பார்க்கும் பொழுது நம் முன்பாக இருக்கிறவர் யார் என்று தெரியாது. அவ்விதமாகத்தான் அவர்கள் இயேசுவை ஆவேசம் என்று அங்கே கருதுகிறார்கள். அவ்விதமாக ஆவேசம் என்று கருதி அலரும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவருடைய கலக்கத்தை முதலாவதாக மாற்றுகிறார். மாற்றிய ஆண்டவர் 2வது நான் தான் என்று சொல்லுகிறார். நான் தான் என்று சொல்லும்போது பிதாவாக்கிய கடவுள் தம்மை முழுவதுமாக இயேசுவில் வெளிப்படுத்தினார் என்பதையும் கூட இந்த வார்த்தையில் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் மோசேவை கடவுள் அழைத்த போது கடவுள் தம்மை வெளிப்படுத்தியது இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதே வார்த்தையைத்தான் இந்த இடத்துல
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். நான் தான் என்று சொல்லும் பொழுது கடவுள் தம்மில் வெளிப்படுகிறார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வெளிப்படுத்தி சீடர்கள் மத்தியிலே அந்த வார்த்தையை சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்திலே பேதுரு உடனடியாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். நீரே ஆனால், ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடும் என்று கேட்கிறார். இந்த வாய்ப்பை கொடும் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வா என்று அழைக்கிறார். அழைத்த போது பேதுரும் தன்னுடைய கரங்களை நீட்டிக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை நோக்கி நடந்து போகிறார். நடந்து போய்கொண்டே இருக்கிற ஒரு சூழலில் திடீரென்று அவருக்கு அங்கே அலைகளை பார்க்கிறார். அலைகளை பார்த்த உடனே அமிழ்ந்து போவதாக உணர்கிறார். அமிழ்ந்து போவதாக உணர்ந்த வேளையில் உடனடியாக ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அங்கே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவர் மீண்டுமாக அவருடைய கரத்தை கெட்டியாக பிடித்து தூக்கி நிறுத்தி சொல்லுகிறார், அற்ப விசுவாசி, ஏன் உனக்கு சந்தேகப்படுகிறாய் என்று சொல்லிய பிறகு அவர்கள் படகில் ஏறினார்கள். ஏறின பிறகு அங்கே ஒரு அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அமைதல் உண்டான அடுத்த உடனே ஆண்டவர் இயேசுவை இடத்துல அவர்கள் நீர் மெய்யான கடவுளின் தேவகுமாரன் என்று சொல்லி அவரை தொழுது கொண்டார்கள் என்று இந்த வேத பகுதி நிறைவு பெறுகிறது. ஒருவேளை இந்த வேத பகுதியில் மிக விசேஷமாக ஆண்டவர் இயேசு அதிகாரத்திற்குரியவர், கீழ்ப்படிதலோடு அவருடைய சீடர்கள் கடந்து போகிற வேளையில் காற்றும் புயல் காற்றும் வேகமாக அடிக்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே காண்பிக்கப்படுகிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அது பொருந்தும். சீடத்துவ வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலோடு கூடிய வாழ்க்கையில் எப்போதும் போராட்டங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு, எதிர்காற்று உண்டு. எதிர் திசையை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது சிரமப்படுவோம். இந்த சிரமங்கள் மத்தியிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் சீடத்துவ பயணத்திலே இருக்கின்ற சிரமங்கள் மத்தியிலே எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய வாழ்வோடு இருக்கிறார். கடந்த வாரத்திலே இந்த மனது உருக்கத்தோடு உணவை ஆகாரத்தை போஷித்த ஆண்டவர், திருப்தி ஆக்கிய ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை பயணம் முழுவதும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்கள் மத்தியில் இருப்பேன், உங்களை எப்போதும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், என் கண்கள் எப்போதும் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு விஷயம் கூட சுட்டி காட்டுகிறார். சீடர்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறார். வாழ்க்கை பயணத்திலே, சீடத்துவ பயணத்திலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலோடு கடவுளுடைய வார்த்தைக்கு உட்பட்டு நம் வாழ்கின்ற வேளையில் இப்படிப்பட்ட போராட்டங்களும் சோர்வுகளும் எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்வுக்கான எல்லா தேவைகள் மத்தியிலும், இந்த சூழல் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவிடத்தில் வாருங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாம் போய்விடும், பிரச்சனைகள் போய்விடும் என்று சொல்லுகின்ற ஒரு விதமான போதனைகளும் அடங்கியிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு இங்கே சுட்டி காட்டுகிறார், பிரச்சனைகள் மத்தியிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன், நீங்களும் பிரச்சனையின் மத்தியில் நடந்து வர வேண்டும். பேதுரு நடக்க செய்தார். ஒருவேளை அந்த இடத்திலே காற்று அலைகள் இருந்தது, அலைகள் முழுவதுமாக பேரலைகள் இருந்தது. இந்த அலைகள் மத்தியிலும் கூட பேதுருவை நடக்க வைத்தார். நம்முடைய வாழ்விலும் கூட எல்லா நிலையிலும் அவரோடு கூட இணைந்து பயணிக்கும்படியாக நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நான்காவது காரியம், நம்முடைய கண்கள் எப்போதும் அவரை நோக்கி இருக்க வேண்டும். பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து கொண்டே நடந்திருப்பார், ஆனால் தண்ணீர் மேல் நடந்திருப்பார், அந்த அலைகளையும் தாண்டி போயிருப்பார். ஆனால் அவர் அலைகளை பார்த்தார். இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து துவண்டு போகிறோம், பல நேரங்களில் நம்முடைய தேவைகளை பார்த்து துவண்டு போகிறோம், கவலைகளை பார்த்து துவண்டு போகிறோம். இந்த நேரங்களில் இவைகள் எல்லாவற்றையும் பாராமல், இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டவர் நமக்கு உண்டு என்கின்ற சூழலில் ஆண்டவரை பார்க்கும்படியான அழைப்பை இந்த வேத பகுதி நமக்கு மிக தெளிவாக கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசுவை பார்த்து கொண்டே நம்முடைய பயணம், அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது, நம்முடைய கண்கள் அவர் மேல் இருக்கும்படியான அழைப்பையும் இந்த நாளிலே கொடுக்கிறார். இந்த வேத பகுதி இந்த 4 சத்தியங்களை தெளிவாக்கி இருக்கிறது. மற்ற வேத பகுதியிலும் கூட அப்படித்தான். யோபுவினுடைய வாழ்வில் விசேஷமாக யோபு எல்லாவற்றையும் இழந்து போன நிலையிலும் கூட நீதிமானாக்கி கடவுளுக்கு எதிராக பேசாத ஒரு சூழலை கடவுள் தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார், தம்முடைய மாட்சிமையை வெளிப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் என்னுடைய கட்டுப்பாட்டில் நான் வைத்திருக்கிறேன் என்பதை யோபுக்கு தெளிவுபடுத்திய ஆண்டவர் கடவுள். அதே போல ரோமர் நிருபத்திலும் கூட மிக தெளிவாக பவுலடிகளார் சொல்லிக்கொண்டே வருகிறார். இயேசுவே ஆண்டவர் என்று உன் வாயினால் அறிக்கை செய் என்று சொல்லுகிறார், இருதயத்தில் விசுவாசி என்று சொல்லுகிறார்.
ஏனென்றால் அவைகள் சமீபமாக கடவுளுடைய வசனம் நமக்கு சமீபமாக இருக்கிறது, நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார் என்கிற செய்தியும் கூட அங்கே கொடுத்திருக்கிறார். ஆகவே இவை எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து நம்முடைய விசுவாச வாழ்விலே ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய வார்த்தையில் நம்மை சந்திக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது என்கின்ற உள் உணர்வுகளை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்லும்படியாய், நம்முடைய பார்வை எப்போதும் ஆண்டவரில் தங்கியிருக்கும்படியாய், அவரையே பார்க்கும்படியாய், சுற்றுச்சூழல்களை பாராமல், நம்முடைய சூழ்நிலைகளை எப்போதும் கருத்தில் கொள்ளாமல் அவரை மாத்திரமே நம்பி வாழ்கின்ற ஒரு வாழ்வுக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். விதமாக அர்ப்பணித்து வாழ கடவுள் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பலவிதமான போராட்டங்களில் வாழ்க்கையை பெரும் பிரச்சனைகள் எல்லாம் சூழ்ந்து கொள்ளும் பொழுது, இது ஏன் இப்படி என்கின்ற கேள்விகள் எங்களுக்குள்ளாக எழும்பொழுது, அருளுரை ஆயத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இன்றைக்கு ஆயப்பெருமக்கள் வழியாக கேட்ட அத்தனை திருமறை விளக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடவுள் நீர் எங்கள் வாழ்வை நடத்துகிறவராக இருக்கிறீர். எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டவராக இருக்கின்றீர். விழுந்தாலும் நீர் எங்களை கரம் பிடித்து தூக்குகிற இறைவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு வருகின்ற எந்த பிரச்சனைகளிலும் கர்த்தராகிய உம்மை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மிலே நாங்கள் உறுதியான நம்பிக்கையில் வாழ்வதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருளுரை ஆயத்த நிகழ்ச்சியின் வழியாக பேசின ஆயர்பெருமக்களுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை திருச்சபையினுடைய விசுவாச பெருமக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தருளும். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொருக்கும் பயன் தரக்கூடியதாக இருப்பதற்காக நன்றி படைக்கிறோம். எங்களுடைய ஆம்பூர் சபை சங்கத்தின் மீடியா மிஷன் குழுவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு ஆண்டவர் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த வேளையில் வசனத்தை விலைக்கு சொன்ன அன்பு குருமார்களோடும் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதாக்கள் இருந்து காப்பாராக. ஆமென்.